எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை முடிந்து 3வது நாள், அடுத்த நாள் நாம் வெறுமானன்னு சொல்லுவோங்க. அடுத்த நாள் வரக்கூடிய 3வது நாளில் நாம் காணக்கூடிய பிறை பார்த்தீங்கன்னா நமக்கு பண அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும் நிறைய பேர் நம்புறீங்களே. ஏன் நம்ம 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் செய்யணும்னு தெரியுமாங்க? இதற்கான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா 4ஆம் நாளில் சந்திரனை தரிசிக்க கூடாதுன்னு சிலர் நினைக்கிறீங்க. அதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முதல் முறையாக நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 3ஆம் பிறைன்னு பார்த்தீங்கன்னா அன்று சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபடுவது ஏன் சொல்வாங்க தெரியுமாங்க? 3ஆம் பிறை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இதற்கு என்ன சிறப்பு தெரியுமாங்க உங்களுக்கு? இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானை எதற்காக வழிபடணும், இந்த நாளில் என்ன செய்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய தலைமுறைகளுக்கும் தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இந்த வழிபாடு. இந்த வழிபாடு பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோங்க. பிறை சந்திரன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடன் அம்பிகையும் தொடர்புடையதாக சொல்வாங்க. அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மனதிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இல்லைங்க. ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தீங்கன்னா மட்டுமே சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அதற்கு சந்திரனுடைய அருள் உங்களுக்கு அவசியம் தேவைங்க. 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தீங்கன்னா முற்பிறவி பாவத்தை போக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாளில் நீங்கள் 3ஆம் பிறை நாளாக அமையுதில்லைங்க. அந்த நாளில் நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆம் நாளாக இருக்கக்கூடிய திதியில் தெரியக்கூடிய நிலவு பார்த்தீங்கன்னா அழகாகவும் பிரகாசமாக இருக்குது இல்லைங்க. 3ஆம் பிறை பார்த்தீங்கன்னா இரவு வருவதற்கு முன்னே 6:30 மணி அளவில் தோன்றும் பிறைங்க. 3ஆம் பிறையை நீங்கள் தெய்வீக பிறைன்னு எடுத்துக்கலாங்க. சிவபெருமானுடைய தன் தலையில 3ஆம் பிறை சந்திரனையே தான் சுடி சந்திர மௌனீஸ்வரராக காட்சியளிப்பார். 3ஆம் பிறை தரிசனம் வெறும் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் இல்லைங்க. அந்த சிவபெருமானுடைய ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமன்னு இல்லைன்னா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய போற்றின இடைவிடாமல் ஜபித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி உண்டாகுங்க. அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை நீங்கள் அறிவீங்க. தொடர்ந்து நீங்கள் 3ஆம் பிறை தரிசனம் கண்டு வந்தீங்கன்னா எந்த நிலையிலும் நீங்கள் மனவியாதிகள் வராது ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. செல்வ வளம் பெருகுங்க. தேவைகள் உங்களுக்கு அனைத்தும் பூர்த்தியாகுங்க. ஒரு தாளம்பூ தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இல்லைன்னா பச்சை நீர் பரப்பிக்கோங்க. அதன் மேல் நீங்கள் காமாட்சியம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றிங்க. பஞ்சு இல்லைன்னா பருத்தி நூல் திரி போட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வழிபடணுங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்கி வழிபடணும். பிறையை பார்த்து நீங்கள் கையேந்தி வணங்க வேணும். தேவையை கேட்டு வழிபடுங்க. இந்த தேவையை கேட்கும் முன்னாடி இன்று காலையிலே இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு இல்லைன்னா தண்ணீரை தர்மம் செய்திருக்கணுமா? மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடமோ வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியை கேட்கணும். அதுவே யாசகம்னு சொல்வோம். இவ்வாறு வணங்கி முடிந்த பின்னாடி நீங்கள் தீபத்தை ஒரு முறை சுற்றி வடக்கு நோக்கி விழுந்து வணங்கி வழிபடுங்க. பின்பு சிறிது தண்ணீர் எடுத்துக்கோங்க, பூமியில் விட்டுடுங்க. தீபத்தை அணையாமல் நடுத்தட்டிலே வச்சு வீட்டில் கொண்டு வைத்து வழிபடுங்க. இதே போல் குறைந்தது 3 சந்திர தரிசனத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய ஆயுளுக்கு கூடுங்க. வீட்டில் வறுமை நீங்கள் செல்வ வளம் பெருகுன்னே சொல்லலாம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு அறிவு வளம் பெறுமாங்க. ஞாபக சக்தி கூடுன்னு சொல்வாங்க. கேட்ட வரங்கள் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்குங்க. செல்வமும் சந்தோஷமும் உங்களை தேடி வருங்க. காலை வேலை பிரம்ம முகூர்த்தமாக, மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையில் சந்திர தரிசனம் செய்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யுங்க. திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிங்க. இதனால் உங்கள் குடும்ப ஒற்றுமை பெருகிடுங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனத்தால் உங்கள் வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் நல்லபடியாக ஆரம்பமாகுங்க. சந்திரனுடைய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்துக்கு கண்டு வழிபட்டீங்கன்னா சந்திரனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு நிலைத்திருக்குங்க. சந்திரனை நீங்கள் தரிசிக்கும் போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுங்க. நம்ம எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தை நம்ம வீட்டில் கட்டுக்கட்டாக சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்குது இல்லைங்க. அந்த ஆசை உடனடியாக நிறைவேறுதுன்னா சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு உடனே நிறைவேறும், சிலருக்கு சில காலங்கள் ஆகுங்க. அப்படி நீங்கள் மேற்கொள்ளணும்னா சிறு முயற்சியாவது எடுக்கணுங்க. நீங்கள் இன்றிலிருந்தே சிறு சிறு கட்டாக பணத்தை சேர்த்து வைங்க. பின்னர் தாங்க அது கட்டாக மாறும். நீங்கள் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து கொண்டு கூடவே இந்த சில தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. பணம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் உங்கள் வீட்டில் விலகி சீக்கிரம் பணத்தை சேர துவக்கிடுங்க. அதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைய பதிவின் மூலம் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானையே பார்த்ததாக தான் அர்த்தங்க. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை தவறாமல் செய்யுங்க. இதன் மூலம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கும்போது உங்களுடைய கையில் நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சுக்கோங்க. உங்கள் பண கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைத்ததுன்னே சொல்லலாம். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க. உலகையில் 2 ஸ்பூன் அளவு உப்பு வைத்து 3ஆம் பிறை தரிசனத்தை இன்று பாருங்க. உள்ளங்கையில் மூடிக்கொள்ள வேண்டாம், திறந்தபடியே உப்பு வலது கையில் இருக்கட்டுங்க. அப்போது தாங்க சந்திரனுடைய ஆற்றல் அந்த உப்பில் இருக்கும்போதோ கல் உப்பு, இந்து உப்பு, தூளுப்புன்னு எந்த உப்பு வேணுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்திக்கலாங்க. மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள மேற்கு பக்கத்தில் தாங்க சந்திர தரிசனம் செய்ய முடியும். சந்திரனை உங்கள் கண்களில் காணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக எந்திரம் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் சந்திர பகவானிடம் சொல்லுங்க. கண்குளிர முதல்ல நீங்கள் சந்திரனை பாருங்க. சில வினாடிகள் மட்டுமே 3ஆம் பிறையானது நமக்கு கண்ணுக்கு தெரியுதில்லை. அந்த சந்திரனை பார்த்தப்படுவது கோடு புண்ணியன்னு சொல்லுவாங்களா. கையில் இந்த உப்பை வைத்து கொண்டு சந்திரனை பார்த்து கொண்டு பிறகு வீட்டிற்கு நீங்கள் வந்து உப்பை எங்கிருந்து எடுக்கிறீங்களோ அந்த ஜாடியிலே போட்டுடுங்க. சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த உப்பை. பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பவங்க அனைவருக்குமே இதன் மூலம் கிடைத்திடுங்க. சந்திர தரிசனம் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த உப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய கடாச்சம் வந்து விட்டது தாங்க அர்த்தம். இந்த உப்பை சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. வீட்டில் இருப்பவங்க அனைவருமே மகாலட்சுமி கடாச்சத்துக்கு ஏற்படும் வருமானமானது பெருக ஆரம்பிக்குங்க. இந்த பரிகாரத்தை பின்பற்றினாலே உங்கள் வீட்டில் நல்லபடியாக பண வரவு இருக்குது. பிறகு நீங்கள் விளக்கு வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி எப்போது போல உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்திடலாங்க. வழிபாட்டை பூஜை அறையில் செய்யும்போது ஓம் சோமாய நமகன்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 27 முறை சொல்லி அந்த 3ஆம் பிறை வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டாலே போதுங்க. ஈசனுடைய ஆசையால் உங்கள் செல்வ வளம் பெருகிடுங்க. மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளும் கிடைத்திடுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆவது துவாதி திதியில் விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்த பின்னர் நீங்கள் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்யணும். சந்திரனுடைய நல்ல நிலைமையில ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கவலை இல்லைங்க. பலம் குன்றிய சந்திர கிரகண தோஷன்னு சந்திரனோட சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா சந்திரனுடைய நீச்சமாக உள்ள அமைப்பு இருப்பவங்களுமே சந்திர வழிபாடு அவசியம் செய்யணுங்க. 3ஆம் பிறையில் வழிபடுவது உங்களுக்கு நல்ல வித பலனை அளிக்குங்க. மனக்குழப்பம் ஏற்பட ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய பிறந்த ஜாதகத்திலையும் லக்னத்திலையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தான் சந்திரன் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகத்தில் எண்ணங்கள் 100% படிக்குமா. நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதிக்கும் வல்லமை படைத்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அவருடைய எண்ணங்களும் வலிமை கொண்டதாக இருக்குங்க. ஜாதகத்தில் மனோகாரங்கள்னு சொல்லக்கூடிய சந்திர வலிமை குறைந்தால் மன ரீதியான பாதிப்பு ஏற்படுங்க. 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் நீங்கள் பார்ப்பதால் உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கிடுங்க, கண் பார்வை தெளிவாகும். சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில்
பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பணவரவு ஏற்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓம் நமச்சிவாய போற்றி என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.